dear brothers and என் sisters, தேவ ஜனங்களே, we need to realize இதை நாம் உணர வேண்டும். this walk is not going to be easy in our நம்முடைய lives. வாழ்க்கையிலே இந்த நடப்பை எளிதாக இருக்க போவதில்லை. And that's why the scripture says, we need to exhort one another. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, Encourage one ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், It is உற்சாகப்படுத்துங்கள். necessary, saints of இது God. தேவை, மிக தேவை தேவ ஜனங்களே. Forsake not your assembling together as the day of the Lord is drawing nigh. தேவனுடைய நாள் மிக சீக்கிரமாய் வருகிறதா இருக்கிறபடியினால் உங்களுடைய கூடுகையை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லுகிறது. But exhort one another. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். That we may not be trapped into the deceitfulness of sin and we get hardened through it in our lives. பாவத்தின் வஞ்சனையினால் நாம் கடினப்பட்டு அந்த வலையில் விழுந்து விடாதபடி இதை செய்ய வேண்டும். Now when we look at the wise virgins, இப்பொழுது நாம் புத்தியுள்ள கன்னிகளை பார்க்கும் பொழுது, புத்தியுள்ள கன்னிகள், we see their lamps were ablaze. அவர்களுடைய தீவெட்டி பிரகாசமாய் இருந்தது. Yes, it was ablaze, it was bright and burnt. அது பிரகாசமாக எரிந்தது, அது பிரகாசம் கொடுத்தது. They were full of the desire and longing for God. தேவனுக்கென்று முழுமையான வாஞ்சையிலே வைராக்கியத்தில் இருந்தார்கள். Full of Holy Ghost fervor. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நறுமணத்தில் இருந்தார்கள். I'm not saying that they were perfect. அவர்கள் பரிபூர்ணமாய் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. But they had a fervor in their spirit. அவர்களுடைய ஆவியிலே ஒரு நறுமணம் இருந்தது. Sensitive to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு உணர்வு இருந்தது. They want to obey the Lord and His word. அவர்களுடைய தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய விரும்பினார்கள். The love of God is bringing them to obedience to God's word. தேவனுடைய அன்பானது தேவனுடைய வார்த்தையின் கீழ்ப்படிதலுக்கு அவர்களை கொண்டு வந்தது. They do not want to leave things, unattended when it is being spoken by the Spirit into their lives. அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு வந்த பொழுது அதை அவர்கள் அசட்டை செய்யவில்லை. They live in that Holy Ghost incited excitement. அந்த பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்த உற்சாகத்திலே அவர்கள் காணப்பட்டார்கள். That excitement. அந்த உற்சாகத்திலே காணப்படுகிறார்கள். That the Holy Spirit and the word will bring to them concerning God's purpose in these end times. இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் தேவனை குறித்தும் அவருடைய நோக்கத்தை குறித்தும் கொண்டு வருகிற வார்த்தையிலே அவர்கள் உற்சாகமாய் இருக்கிறார்கள். That's one thing we see about the wise virgins. இந்த ஒரு காரியம் அந்த புத்தியுள்ள கன்னிகளை நாம் பார்க்கிறோம். They also had the extra oil with them. அவர்களுக்கு இன்னும் அதிகப்படியான எண்ணெயும் இருந்தது. That speaks about they continually remain in the realm of God's workings and the Holy Spirit leading them and guiding them in their lives. அது எதை குறிக்கிறது என்றால் தேவனானவர் தொடர்ந்து கிரியை செய்கிறார் என்றும் பரிசுத்த ஆவியானவர் அவர் தொடர்ந்து கிரியை செய்கிறார் என்றும் பார்க்க முடிகிறது. I don't mean that they are perfect. அவர்கள் பரிபூர்ணமானவர்கள் என்று நான் சொல்லவில்லை. No, but we see in them that excitement about what God speaks about His church in these end times. இந்த கடைசி நாட்களிலே தேவன் தன் சபையை குறித்து என்ன சொல்கிறாரோ அதிலே அவர்கள் மிகவும் உற்சாகமாய் இருக்கிறார்கள். They are living in that hope in their lives. தங்கள் வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கையோடு கூட வாழ்கிறார்கள். They are living in that obedience. அந்த அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்கள். They are living in that fervor. அந்த நறுமணத்திலே வாழ்கிறார்கள். They are going out singing. அவர்கள் பாடலோடு கூட புறப்படுகிறார்கள். They are going out marching to meet the bridegroom. அந்த மணவாளனை சந்திக்கிறதற்கு வீறுநடை கொண்டு போகிறார்கள். As we read here in verse 10. இங்கே நாம் வாசிக்கிறது போல 10ஆம் வசனம். Verse 9. 9ஆம் வசனம் மத்தேயு 25:9. Verse 7, sorry. 7ஆம் வசனம். Then all those virgins arose, trimmed their lamps. Yes. அந்த கன்னிகைகள் எல்லோரும் அப்பொழுது எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். Yes. And the foolish said unto the wise, give us your oil. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்றார்கள். But the wise answered, saying, not so, lest there be not enough for us and you. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி Yes. நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள்.
but go rather to them that sell and buy for yourselves. நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். Yes. And while they went to buy, the bridegroom came, and they that were ready went in with him to the marriage. அப்படியே அவர்கள் வாங்க போன போது பணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. Those who were ready, யாரெல்லாம் ஆயத்தமாயிருந்தார்களோ they went out. அவர்கள் புறப்பட்டார்கள். They were prepared. அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். They went out singing, அவர்கள் பாடலோடு கூட புறப்பட்டார்கள். marching to meet the bridegroom. அந்த மணவாளனை சந்திக்க வீர்நடை கொண்டு போனார்கள். Their eyes were only on their beloved. அவருடைய அந்த நேசரின் மேல் அவருடைய கண்கள் இருந்தது. And they have forsaken the wicked world behind them already. அவர்கள் அந்த பொல்லாத உலகத்தை தங்களுக்கு பின்பாக ஏற்கனவே There விட்டிருந்தார்கள். was nothing them to hold them back. அவர்களை பிடிப்பதற்கு எந்த காரியமும் இல்லை. In those moments, அந்த நேரத்திலே, in that time and in that அந்த hour, நாளிலும் அந்த நாளிகையிலும் they went forth. அவர்கள் புறப்பட்டார்கள். They went அவர்கள் forth புறப்பட்டு சென்றார்கள். ready ஆயத்தமாக to meet him. அவரை சந்திப்பதற்கு. And the door was shut. அந்த கதவு அடைக்கப்பட்டது. They had forsaken அவர்கள் கைவிடப்பட்டார்கள். the wicked world behind them. அவர்கள் கைவிட்டார்கள் அந்த பொல்லாத உலகத்தை. That's one thing we see about the wise virgins here. இங்கு இதையே நாம் புத்தியுள்ள கன்னிகைகளாக பார்க்கிறோம். But when we look at the other virgins, ஆனால் அந்த மற்ற கன்னிகைகளை பார்க்கும் பொழுது they looked very foolish. அவர்கள் புத்தி இல்லாதவர்களாக And காணப்பட்டார்கள். look at what is happening to them at that point of அந்த time. நேரத்திலே அவர்கள் நேர்ந்ததை நீங்கள் பாருங்கள். That's very அது important. மிக முக்கியம். They were weeping. அவர்கள் அழுதார்கள். They are rushing about, இதை குறித்து அவர்கள் trying to regain the fire. அந்த அந்த வெளிச்சத்தை பெற விரும்பினார்கள். மறுபடியுமாக They are going around in circles, அவர்கள் அந்த வட்டத்திலே ஓடிக்கொண்டிருந்தார்கள். begging and pleading. அவர்கள் அங்கு கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். Who will help me? யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? Which ministry will help எந்த me? ஊழியம் எனக்கு உதவி செய்ய முடியும்? Which church will help எந்த me? சபை எனக்கு உதவி செய்ய முடியும்? Which brother will help எந்த me? சகோதரர் எனக்கு உதவி Which sister will help என me? எந்த சகோதரி உதவி செய்ய முடியும்? Yes. Somebody யாராவது help me. எனக்கு உதவி செய்யுங்கள். Help எனக்கு me. உதவி செய்யுங்கள். I need oil. எனக்கு எண்ணெய் வேண்டும். My lamp is going என் out. தீவெட்டி அணைந்து போகிறதே. This is what's happening with the unwise. இதுவே புத்தி இல்லாதவர்களிடத்திலே நடந்தது. God given opportunities. தேவனால் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள், Those opportunities were set aside. அவைகள் நிராகரிக்கப்பட்டவைகளாயிருந்தது. Yes. Look and see for ourselves, brothers and sisters. தேவ ஜனங்களே, உங்களை நீங்களே பரிசோதியுங்கள். Look at the multitude of God's people, திரளான தேவ ஜனங்களை நீங்கள் பாருங்கள். half asleep around the universe, இந்த உலகம் முழுவதும் பாதி தூக்கத்தில் இருக்கிறார்கள். all around the இந்த world. உலகம் முழுவதும் God's people are half asleep. தேவ ஜனங்கள் அரை தூக்கத்தில் இருக்கிறார்கள். Yes. And this can happen even in our midst. நம் மத்தியிலும் இது நடக்கக்கூடும். And I'm afraid if that's already happening in the midst of the body of believers. நம்முடைய மத்தியிலே இது ஏற்கனவே நடந்து விட்டதோ என்று நான் பயப்படுகிறேன். And the Lord has laid this word upon my heart என்னுடைய இதயத்திலே தேவன் இதை வைத்தார். to warn loud and clear God's people in this very house. இந்த வீட்டிலே தேவ ஜனங்களை மிக அதிகமாக எச்சரிக்கும்படியாக சொன்னார். And all my brothers and sisters all across. எல்லா இடத்திலும் இருக்கிற தேவ ஜனங்களே, Oh, may God help us to hear the trumpet voice and call of God even this morning in our நம்முடைய lives. வாழ்க்கையிலே இந்த காலை பொழுதிலும் கூட தேவனுடைய எக்கால சத்தத்தை கேட்க உதவி செய்யட்டும். See for yourself and be open to the Holy Spirit to see if your lamp is going out. உங்களுடைய விளக்கு அணைந்து போகிறதா என்பதை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். See for yourself உங்களை நீங்களே பாருங்கள். if you are just left with a little spark. ஏதோ ஒரு தீப்பொறி உங்களுக்கு அது மாத்திரம் இருக்கிறதா? கொஞ்சம் தீப்பொறி. It's a time that God is giving to us to check. தேவன் நம்மை பரிசோதிக்க நேரம் கொடுக்கிறார். The checklist is not our outward
appearances and things what we do outwardly. வெளிப்புறமான அந்த ஆயத்தமோ வெளிப்புறமான காரியங்களையோ நாம் பரிசோதிக்க வேண்டியதில்லை. Yes. We all may look like the virgins. நாம் எல்லோரும் அந்த கன்னிகைகளைப் போல காணப்படலாம். But the question is that do we have the hidden vessels where we gather the oil in our life? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மறைவான பாத்திரம் உண்டா? எங்கு நாம் எண்ணெயை சேர்த்து வைக்கிறோமோ அந்த பாத்திரம் உண்டா? Or all that matters to us is the outward expression of the lamb with us? இல்லாவிட்டால் அந்த வெளிப்புறமான அந்த காரியம் நம்மிலே காணப்படுகிறதா? விளக்கு இருக்கிறது போல தெரிகிறதா? Is that all that we are concerned about? இதை குறித்தே நாம் சிந்தையாய் இருக்கிறோமோ? This is something we need to look into, brothers and இந்த sisters. ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் தேவ ஜனங்களே. Are you getting spiritually empty? நீங்கள் ஆவிக்குரிய விதமாக சூனியமாய் போய் கொண்டிருக்கிறீர்களா? See, many a time பல நேரங்களிலே we justify or we satisfy or we convince ourselves, well, you are there for the meetings. நம்மை நாமே பல நேரங்களில் நியாயப்படுத்துகிறோம், திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். நாம் மீட்டிங்ல இருக்கிறோமே என்று. You are reading the Bible. நீங்கள் வேதம் வாசிக்கிறோம். You are praying. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். You are attending the Zoom meeting. நீங்கள் Zoom மீட்டிங்கை கலந்து கொள்கிறீர்கள். You are watching the live stream. நீங்கள் இந்த நேரலையை பார்க்கிறீர்கள். But the question is not that. அது கேள்வி அல்ல இங்கு. The question is your lamp empty? உங்களுடைய விளக்கு காலியாய் இருக்கிறதா? Are you spiritually coming to emptiness in your own life? That is the issue, brothers and sisters. உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஒரு காலியான இடத்திற்கு வருகிறீர்களா? அதுவே கேள்வி தேவ ஜனங்களே. Now, as we heard last Sunday, கடந்த வாரம் நாம் கேட்டோம். and as we are hearing today இன்று morning, காலையிலும் கேட்டோம். we need to see what is that causing this emptiness to come into our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சூனியமான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். We need to see by the help of the Holy Spirit. ஆவியானவரின் உதவியோடு கூட இதை நாம் பார்க்க வேண்டும். As I shared a while back, நான் இப்பொழுது பகிர்ந்து கொண்டது போல many are losing their joy. அநேகர் தங்களுடைய சந்தோஷத்தை இழந்து Many கொண்டிருக்கிறார்கள். are losing what they had at one ஒரு time. காலத்தில் அவர்கள் பெற்றிருந்ததை இழந்து போய் Their கொண்டிருக்கிறார்கள். faith is depleting, deteriorate. அவர்களுடைய விசுவாசமானது கரைந்து போகிறதா இருக்கிறது, அழிந்து போகிறது. It's not as in the அது beginning, ஆரம்பத்தில் இருந்தது போல இல்லையே, not as in the former days. முந்தைய காலத்தில் இருந்தது போல இல்லையே. For many reasons, பல காரணங்களினால் their time is spent elsewhere. அந்த நேரம் வேறு இடங்களில் செலவழிக்கப்படுகிறது. Much of their time is spent elsewhere. அநேக நேரங்கள் அவர்கள் வேறு இடங்களில் செலவழிக்கிறார்கள். 24 hours, 24 மணி நேரம், 8 hours for working, 8 மணி நேரம் as we வேலை, heard, 8 hours for 8 sleep, மணி நேரம் தூக்கம், and 8 hours still இன்னும் left. 8 மணி நேரம் உண்டே. Where is it disappearing? அது எங்கே போய் கொண்டிருக்கிறது? Who is taking your உங்கள் time? நேரத்தை யார் எடுக்கிறார்? As we நாம் heard, கேட்டது போல squatting before many devices, பல many பல things, கருவிகளின் முன்பாக உட்கார்ந்திருக்கிறோம். for knowledge, அறிவை பெறுவதற்கு, for gaining lot of understanding about what is happening. இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு. It may be about your health. உங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், It may be about அது corona. கொரோனாவாக இருக்கலாம். How many are dying? How many are living after the vaccination? அந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் மரித்தார்கள், We can be பிழைத்திருக்கிறார்கள். caught up with umpteen things, many things. பலவிதமான காரியங்களினால் பிடிக்கப்படலாம். இப்படி Where is our time being spent? நம்மளுடைய நேரங்கள் எங்கே செலவழிக்கப்படுகிறது? Remember, many places where we spend our time gives us back only nothing. பல நேரங்களிலே நாம் எங்கே நேரம் செலவழிக்கிறோமோ நமக்கு அது அந்த நேரங்கள் I ஒன்றையும் am திருப்பி not saying கொடுக்கிறதில்லை. this because I'm a preacher. நான் ஒரு பிரசங்கி என்பதால் சொல்லவில்லை. I'm not saying this because I'm a நான் leader. ஒரு தலைவன் என்பதால் சொல்லவில்லை. I stand in the same danger like any one of you. உங்களைப் போலவே நானும் ஆபத்தில் That's காணப்படுகிறேன். why I shared the examples of many leaders. ஆகவேதான் ஆவிக்குரிய தலைவர்களுடைய உதாரணத்தை பகிர்ந்து கொண்டேன். Oh, may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். You and I need to forsake that besetting sin in our நம்மை lives. சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். That unforsaken sin நாம் அந்த காண முடியாத அந்த பாவத்தை தள்ள வேண்டும். which we know is not giving us anything back into our lives. நமக்கு அது எந்த வாழ்க்கையிலும் உதவியாக இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். That pride, அந்த பெருமை, that self-will, அந்த சுயசித்தம்,
that strong அந்த desire பலமான வாஞ்சை to go our way. நம்முடைய வழியிலே செல்ல வேண்டும் என்பதாயிருக்கிறது. These things இதையெல்லாம் can surely bring us to this place where we lose that fire in our lives. இவைகள் எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த அந்த விளக்கு எரிகிறதை அணைந்து போகச் செய்கிறது. And I want to say this. நான் சொல்ல விரும்புகிறேன், some of us need a fresh baptism of the Holy Spirit. நம்மில் சிலர் பரிசுத்த ஆவியின் புதிய அபிஷேகம் வேண்டும். சிலருக்கு a fresh baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் புதிய அபிஷேகம் நமக்கு தேவை. we may be baptized in the Holy Spirit. நீங்கள் ஆவியினால் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், but it's become so dry. ஆனால் இப்போது அது வறண்டு போய்விட்டது. we need a fresh anointing and a fresh input and a baptism of the Holy Spirit in our lives. ஆகவே நமக்கு புதியதான அபிஷேகம், புதியதான ஆவிக்குரிய அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. We need the Holy Spirit baptism afresh. புதியதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. Those of us who are not baptized in the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெறாதவர்கள், I would urge you to seek the Lord and be filled in the Holy Spirit. நீங்கள் தேவனை நீங்கள் தேடி ஆவியினால் நிரம்புங்கள். We need that in our அது lives. நமக்கு தேவையாயிருக்கிறது நம் வாழ்விலே. We cannot continue to live on an old anointing in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பழைய அபிஷேகத்தோடு கூட நாம் தொடர்ந்து போக முடியாது. We need a fresh inflow. புதிதாக அங்கு தண்ணீர் வர வேண்டும். Yes, in our நம் lives. வாழ்விலே The old thing isn't enough, brothers and sisters. அந்த பழைய காரியங்கள் போதாதது தேவஜனங்களே. A fresh inflow of the Holy Spirit is necessary with a fresh working of God's Spirit in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் புதிதாக கிரியை செய்து புதியதான அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. We cannot just say I am also filled in the Holy Spirit. I can also speak in tongues. நானும் அந்நிய பாஷையிலே பேசுகிறேன், நானும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. No, I also speak in tongues. நானும் அந்நிய பாஷையில் பேசுகிறேனே. Yeah, maybe बोलता हूं, maybe अन्य भाषा में बात करता हूं. There is a need for us to go beyond that, brothers and sisters. அதற்கு மேலாக போக வேண்டிய ஒரு அவசியம் உண்டு தேவஜனங்களே. Is your lamp getting dry? உங்களுடைய விளக்கு வறண்டு போகிறதா? Is it ebbing out in your உங்களுடைய life? வாழ்க்கையிலே அது அணைந்து போகிறதா இருக்கிறதா? We need more. நமக்கு இன்னும் அதிகம் தேவை. And I want to tell us one thing. ஆகவே ஒன்று சொல்லுகிறேன், You and I are in real danger நீங்களும் நானும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து of missing that marriage அந்த கல்யாணத்தை நாம் in our own lives. நம்முடைய வாழ்விலே அந்த கல்யாணத்தை தவற விட்டு விடுவோமோ? The purpose of our espousal to நாம் Christ. எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோமோ கிறிஸ்துவுக்கென்று? As the apostle Paul இங்கு says பவுலானவர் சொல்லுகிறது போல in 2 Corinthians 11 verse 1 and 2. 2 கொரிந்தியர் 11:1-2 3 கூட He has espoused us to Christ. அவர் நம்மை கிறிஸ்துவுக்கென்று நியமித்திருக்கிறார். We all have been espoused to Christ. நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம். But the question is that will the marriage take ஆனால் அந்த place? கல்யாணம் நடக்குமா என்பதே கேள்வி. That is the question. அதுவே கேள்வி. That is what we ought to be concerned இதை about. குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். Yes. Will that marriage take place? அந்த திருமணம் நடக்குமா? Or will you be outside in the dark in that day? அந்த நாளிலே நீங்கள் வெளியாக அந்த இருளிலே காணப்படுவீர்களா?